Fully sensor based, very safe method, clean and hygienic method இது. ஸோ இந்த சிஸ்டம் எப்படி நீங்கள் உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது, ஏன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிக்கலாம். நான் எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன், வயிறு தான் வேறு. நம்ம மரத்துக்கு வேறு எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் மனிதனுக்கு வயிறு. அதை சுத்தமாக நம்ம வச்சுருக்கிறது நம்மளோட கடமை. கடவுள் அற்புதமான ஒரு உடம்பை கொடுத்துருக்காரு. அதை நம்ம பாதுகாத்துக்கிறது நம்மளோட கடமை. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேச இருக்கிறது ஓசோன் ப்ளஸ் ஹைட்ரோகோலான் தெரப்பி வித் லோ லெவல் லைட் தெரப்பி. எல்லாமே ஒரே சிஸ்டமில் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். அந்த சிஸ்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் சஷிஸ் வெல்னஸ் சென்டர் அட் சேலமில் இருக்குது. திஸ் இஸ் மோஸ்ட் அட்வான்ஸ் சிஸ்டம். இது யாருக்கு இது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் பீப்புள் ஆன்டி ஏஜிங் பண்ணணும். நம்ம வயிறு ப்ராப்ளம் பின்னாடி வரக்கூடாது, நம்மளோட ஸ்கின் நல்லா இருக்கணும், நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், சர்க்கரை ப்ரெஷர்லாம் வராமல் இருக்கணும், லிவர் ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கணுங்கிறவங்க அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிக்கணும் வயிற்றை. இது நம்ம முன்னோர்கள்லாம் அந்த விளக்கெண்ணெய் ஊற்றி க்ளீன் பண்ணுற ஒரு இதாக இருந்தது, சிஸ்டமாக இருந்தது. இப்போ அதெல்லாம் யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. இப்போ இந்த மிஷின் வந்துருச்சு. இது ப்ராப்பராக ஒரு டெக்னாலஜி பேஸ்டாக இது பண்ணுது. மெதுவாக அந்த தண்ணியை ஆசனவாயு வழியாக விட்டு அதை வயிற்றில் இருக்கிற அந்த நச்சு பொருட்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துரும். ஒரு 30 நிமிஷம் ஆகும். ஒரு 30லேருந்து 40 லிட்டர் தண்ணி உள்ளே போய் க்ளீன் பண்ணி கொண்டாடுறோம். இதனால் என்ன பெனிஃபிட் வருது அப்படின்ட்டா, உங்களுக்கு உள்ளே இருக்கிற கிருமிகள், நச்சு பொருட்கள் நிறையா அப்படியே கருப்பாக போய் படிஞ்சிருக்கும். ஒரு பாட்டில் நீங்கள் ஒரு 50 வருஷமாக க்ளீன் பண்ணாமையே வச்சுருந்தீங்கன்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி இருக்கும் உள்ளே இருக்கிற வயிறு. ஸோ அந்த வயிற்றை நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணியிருக்கணும். நம்ம அதை க்ளீன் பண்ணாதனால இந்த மாதிரி தேவைப்படுது. இது யாருக்கு பண்ணக்கூடாதுங்கிறது முதல்ல சொல்லிடுறேன். கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் உபயோகிக்கக்கூடாது. அப்புறம் இந்த வயிற்றில் அக்யூட் இன்ஃப்ளமேஷன், வயிற்றில் புண்ணு இருக்குது, ப்ளீடிங் ஆகுது, அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது அவங்களுக்கு ஏதாவது ஒரு டியூமர், ஏதாவது கேன்சர் கட்டி இது இருந்ததுன்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. மற்றபடி எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அண்ட் இது டாக்டர் சூப்பர்வைஸ்டு சிஸ்டமுங்க. இது அண்ட் ஃபுல்லி சென்சார் பேஸ்ட், வெரி சேஃப் மெத்தடு, க்ளீன் அண்ட் ஹைஜீனிக் மெத்தட் இது. ஸோ இந்த சிஸ்டம் எப்படி நீங்கள் உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது, ஏன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிக்கலாம். நான் எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன், வயிறு தான் வேறு. நம்ம மரத்துக்கு வேறு எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் மனிதனுக்கு வயிறு. அதை சுத்தமாக நம்ம வச்சுருக்கிறது நம்மளோட கடமை. கடவுள் அற்புதமான ஒரு உடம்பை கொடுத்துருக்காரு. அதை நம்ம பாதுகாத்துக்கிறது நம்மளோட கடமை. ஸோ அதை பிரச்சனை ஆகி அதுக்கப்புறம் சங்கரான்னு போகிறத விட, நம்ம பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஆரம்பிக்கிறது நல்லது. என்ன வயசில் ஆரம்பிக்கலாம், ஒரு 15-18 வயசில் கூட ஸ்டார்ட் பண்ணிடலாங்க அதை. அண்ட் என்ன வயசு வரைக்கும் பண்ணலாம், டில் அபவுட் 70-80 இயர்ஸ். அவங்க அதர்வைஸ் ஹெல்த்தியாக இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ் எல்லாத்துக்குமே அப்பப்போ பண்ணணும். அண்ட் டிபெண்டிங் ஆன் த சிவியாரிட்டி ஆஃப் த ப்ராப்ளம் அந்த ஃப்ரீக்வன்சிஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம். முதல்ல ஒரு மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த கோலான் தெரப்பி நான் இதை பற்றி சொல்லிட்டேன், தண்ணி வச்சு க்ளீன் பண்ணோம். அடுத்தது ஓசோன் கூட அந்த ஓசோன் கேஸ் என்ன பண்ணுதுன்னா, அது ஒரு பவர்ஃபுல் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அண்ட் ஆன்டி இன்ஃபெக்டிவ் அண்ட் டீடாக்ஸ் ஏஜென்ட் இது இந்த வயிற்றில் இருக்கிற கிருமிகள், பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடும். அண்ட் பேட் பாக்டீரியா எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடும். அண்ட் அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ஏதாவது இன்ஃப்ளமேஷன், புண்ணு ஏதாவது இருந்ததுனாலும் அதையும் சரி செய்யறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல்
இந்த டீடாக்ஸ் நம்ம ஓசோன் வந்து இந்த ரெக்டல் வெயின் சொல்லுவாங்க, ரெக்டல் வெயின் வழியாக போர்ட்டல் வெயின், ஹிப்பாட்டிக் வெயின், இது வந்து இந்த கிட்னிக்கு போகிற இரத்த குழாயும் லிவருக்கு போகிற இரத்த குழாய்க்கும் இந்த ஓசோன் போகிறதுனால அந்த உள்ளே இருக்கிற நச்சு பொருட்கள் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி அந்த லிவரையும் ஸ்ட்ரென்தன் பண்ணிடுது, கிட்னியும் ஸ்ட்ரென்தன் பண்ணிடுது. அவங்க அண்ட் பேங்க்ரியாஸ், அந்த இன்சுலின் சுரக்கிற பேங்க்ரியாஸையும் சரி பண்ணிடுது, இன்க்ளூடிங் த பிளாடர் அண்ட் ப்ராஸ்ட்ரேட், அதையும் ஸ்ட்ரென்தன் பண்ணிடுது. இதனால் இது நம்ம ஒரே ட்ரீட்மெண்ட்டில் இத்தனை சிஸ்டமையும் நம்ம கிளியர் பண்ணுறதுனால உடம்பே வந்து நம்ம லைட்டாக ஃபீல் பண்ணுவோம். வயிறு அந்த டும்முன்னு இருக்கவங்களாம் வந்து அப்படியே ஒட்டி போயிடும். அவங்களுக்கு வந்து ஆனால் என்னங்க இப்படி இழைச்சிட்டிங்க அப்படின்னு கேட்குறக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. தோலே வந்து நல்லா பளபளன்னு ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிகாஸ் வயிறு கெட்டதுனாவே தோல் வரைக்கும் ப்ராப்ளம் வருங்க. ஸோ இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் டாக்டர் சஷிஸ் வெல்னஸ் வாங்க. இது எங்கேயும் இல்லை, நம்ம சேலத்தில் சஷி ஐ கேர் பக்கத்தில் தான் இருக்குது. இது கண்ணு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கே வயிற்றுலேருந்து தான் எல்லா அந்த எனர்ஜி ப்ராடக்ட்ஸ், இப்போ குளுக்கோஸ், அந்த ப்ரோட்டீன்ஸ், அமைனோ ஆசிட்ஸ், ஃபேட் எல்லாமே கண்ணுக்கு போகிறது, ரத்த குழாய் வழியாக போகிறது, இங்கேருந்து தான் போகுது. இது சுத்தமாக இருந்தாவே கண்ணும் நல்லா பளிச்சுன்னு தெரியும். ரைட்? உங்களுக்கு இன்னும் சந்தேகம் இல்லை. ஸோ அதை வந்து பிரச்சனை ஆகி அதுக்கப்புறம் சங்கரான்னு போகிறத விட நம்ம பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஆரம்பிக்கிறது நல்லது. என்ன வயசில் ஆரம்பிக்கலாம்? ஒரு 15-18 வயசில் கூட ஸ்டார்ட் பண்ணிடலாங்க அதை. அண்ட் என்ன வயசு வரைக்கும் பண்ணலாம்? டில் அபவுட் 70-80 இயர்ஸ். அவங்க அதர்வைஸ் ஹெல்த்தியாக இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ் எல்லாத்துக்குமே அப்பப்போ பண்ணணும். அண்ட் டிபெண்டிங் ஆன் த சிவியாரிட்டி ஆஃப் த ப்ராப்ளம் அந்த ஃப்ரீக்வன்சிஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம். முதல்ல ஒரு மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த கோலான் தெரப்பி நான் இதை பற்றி சொல்லிட்டேன், தண்ணி வச்சு க்ளீன் பண்ணோம். அடுத்தது ஓசோன் கூட வந்து அந்த ஓசோன் கேஸ் என்ன பண்ணுதுன்னா அது வந்து ஒரு பவர்ஃபுல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி இன்ஃபெக்டிவ்.